ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது டிக்ஷனரி கலெக்ஷன் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிற கவுண்ட்டை டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி தான் இந்த ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டு ஒன்று ஏன்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். அதில் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. இல்லை சில எலமெண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகுது, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். பின்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். டிக்ஷனரியும் செட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கர்லி பிரேஸ் தான் கொடுப்போம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எம்டி கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். அது எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஃபார் சி இன் ஏ, இது வழியாக இந்த ஃபார் லூப் வழியாக என்ன பண்ணுறோன்னா ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை சி வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். இஃப் சி நாட் இன் பி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா சிங்கிற எலமெண்ட்டு பிங்கிற டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னு சொன்னால் பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது பி ஆஃப் சிங்கிறது கீயாக ஆக்ட் பண்ணும், இந்த ஒன்றுங்கிறது வேல்யூவாக ஆக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த லிஸ்ட்லேருந்து சிங்கிற எலமெண்ட்டை எடுத்து அதில் பிங்கிற டிக்ஷனரியில் கீ ஆக்கிடுறோம். அதே சமயத்தில் ஈக்குவல்ஸ் 1 கொடுத்துருக்கோம். அந்த 1 வந்து வேல்யூவாக ஆக்ட் பண்ணும். ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு 1ல் சி வந்து கீயாகவும் 1 வந்து வேல்யூவாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். அதுலேயே எல் ஸ்பாட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பி ஆஃப் சி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏற்கனவே அந்த டிக்ஷனரியில் அந்த எலமெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கான கீ அப்படியே இருக்கும், அந்த வேல்யூ மட்டும் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதான் பி ஆஃப் சி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டுங்கிற ஒன்று இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டிக்ஷனரியில் இல்லை, எம்டியாக தான் இருக்க டிக்ஷனரி, பிங்கிற டிக்ஷனரி. அப்போ அது பி ஆஃப் சி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கீயாக பேட்டும் வேல்யூ வந்து 1ஆகவும் ஸ்டோர் ஆகும். திரும்ப பாலுங்கிறது வந்து ஸ்டோர் ஆகும். டிக்ஷனரியில் பால் 1ன்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து கிரவுண்ட் 1ன்னு ஸ்டோர் ஆகும். திரும்ப பேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும், பி ஆஃப் சின்னு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுனா பேட் ஏற்கனவே டிக்ஷனரியில் இருக்குது. அப்போ அதில் வேல்யூ ஏற்கனவே 1ன்னு இருக்குது. அப்போ அந்த 1 வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு ஆகிடும். அப்போ பேட்டு 2ன்னு ஆகிடும். அதே மாதிரி பால் ஏற்கனவே இருக்குது டிக்ஷனரியில், ஏற்கனவே என்ன வேல்யூவோடு இருக்குது, 1ன்னு இருக்குது. இப்போ என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு ஆகிடும். ஸோ பேட்டு 2, பால் 2, கிரவுண்டு 1ன்னு சொல்லி இப்போ வந்து கீ வேல்யூ பாரு டிக்ஷனரியில் இருக்கும். அதுதான் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். இப்படி தான் அவுட்புட் வரும். இப்போ அதுக்கான அவுட்புட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இப்போ டிக்ஷனரி அப்படிங்கிறது கீ வேல்யூ பாராக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத, அதோடைய கவுண்ட்டை, அக்கரன்ஸை நம்ம டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.